Hi, welcome to channel Sarah Creations. Welcome to the another episode of Diaries of 2025. Yes. ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் நான் ஒரு பாஸ் கொடுத்தேன் அப்படின்னா இது லாஸ்ட் டாபிக்னு சொல்லணுமா இல்லைன்னா லாஸ்ட் எபிசோடான்றத வந்து ஒரு கன்ஃபியூஷனில் திஸ் இஸ் த லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டைரிஸ் ஆஃப் 2025. இது ஒரு பயங்கரமான ஒரு டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணுறது லாஸ்ட் டேவாக வச்சுக்கணுன்றதை வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ணோம். ஸோ என்ன டாபிக் அப்படின்றத வந்து எங்கள் அம்மா ரிவீல் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய்மா. நமஸ்காரம். நான் சொன்னலதா ஸ்ரீராமன். இன்னைக்கு எடுத்துருக்கிற டாபிக்ன்றது அப்படியே கிராஜுவலாக இருந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணிட்டு அந்த சஸ்டெயின் பண்ணின இடத்துலேருந்தே நம்ம அப்படியே இருக்கணும். ஆனால் அது வந்து கிராஃபில் எப்படி வேரியேஷன் இருக்குமோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும், ஏறும் இறங்கும், அது போயிட்டே இருக்கும். அதுக்கு ஸ்டெடியாக இருக்க முடியாது, இசிஜி மாதிரி போயிட்டே இருக்கும். அதை போகாமல் நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. எஸ், த டாபிக் இஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த டைரியை முடிக்கும்போது பாசிட்டிவாக இருக்கணும். பிகாஸ் நான் சொன்ன நிறைய ஹேபிட்ஸில் இந்த ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டு கான்ஃபிடென்ஸுன்ற ஒரு அஸ்திரம் நம்ம கையில் இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம். அதனால தான் இந்த டாப்பிக்கு நான் லாஸ்ட்டில் எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எ ஹியூமன் பீயிங். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா நம்மளால் எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியும். பணம் இருந்தாலும் வாழலாம், இல்லைன்னாலும் வாழலாம். அழகு இருந்தாலும் வாழலாம், இல்லைன்னாலும் வாழலாம். நிறைய அறிவு இருந்தாலும் வாழலாம், அறிவு இல்லைன்னாலும் வாழலாம். கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ முக்கியன்றதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு குருகுலத்தில் குரு இருந்தாலும் அவர் கீழே நிறைய சிஷ்யாலாம் இருந்தாலும் இந்த பேட்ச் போய் அடுத்த பேட்ச் வரணும் போது ஒரு அந்த குரு வந்து ஒரு பர்டிகுலர் பாய் கிருஷ்ணான்ற ஒரு பையனை கூப்பிட்டுட்டு, இங்கே வா, நான் இத்தனை நாள் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன், எல்லா வித்தைகளும் சொல்லி கொடுத்தேன், இத்தனை பேர் நீங்கள் இருக்கங்கோ, இத்தனை பேரில் உனக்கு யார் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னு நீ நினைக்கிறியோ அவளுக்கு இந்த மாம்பழத்தை கொடுத்துட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு சொல்லும்போது இந்த பர்டிகுலர் பையன் நினச்சானா, ஓ அவன் நல்லா ஆன்சர் பண்ணுவான், அவனுக்கு தான் கொடுக்க போகிறான். இவன் இன்னொரு பையன் நினச்சானா அவன் தான் ரெகுலராக காலையில் எழுந்து சீக்கிரமாக வந்து குருகுலத்தில் வந்து உட்காந்துருவான்னு. இன்னொரு பையன் நினச்சானா எந்த கொஸ்டின் கேட்டாலும் குரு கேட்டாலும் இம்மிடியட்டாக ஆன்சர் பண்ணுவான், அப்படி அவனுக்கு தான் கொடுப்பான். ஒருத்தர் நினச்சிட்டே இன்னும் அவனுக்கு கொடுப்பான், இவனுக்கு கொடுப்பான், ஒருத்தர் நினச்சி நிற்கும்போது இந்த கிருஷ்ணா என்ன பண்ணான்னா, திஸ் கிருஷ்ணா இஸ் ஏ நார்மல் ஸ்டூடெண்ட். அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியண்ட்டும் கிடையாது, இஸ் அன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அவன் என்ன பண்ணான்னா அந்த மாம்பழத்தை எடுத்துன்னு போய் ஓரமாக உட்காந்தானான். எல்லாரும் அவனுக்கு கொடுப்பா இவனுக்கு கொடுப்பான்னு நினச்சேன். இவனே அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டானான். சாப்பிட்ட உடனே குரு பார்த்துட்டே இருந்தாரான். என்ன இவன் வந்து இவருக்கே ஒரே டவுட்டு, நான் சொன்ன கொஸ்டின் இவன் சரியாக புரிஞ்சிக்கல போல இருக்கு, இவனை வந்து யார் பிரைட்டு இன்டெலிஜென்ட்டோ எது பெஸ்ட்டோ அந்த பையனுக்கு கொடுன்னா இவன் சாப்பிட்டுன்னு இருக்கானே, சரி லெட் ஹிம் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோன்னு, இங்கே வாடா கிருஷ்ணா, நான் சொன்ன கொஸ்டின் உனக்கு புரிஞ்சுதா, நீயே சாப்பிட்ட அப்படின்னா, இல்லை எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சது, நீங்கள் இந்த குருகுலத்தில் இந்த பீரியடில் நீங்கள் சொன்னது எனக்கு ஓரளவுக்கு இந்த அறிவுக்கு எட்டித்து. நான் என்னை எட்டின அறிவை வச்சு நான் வெளி உலகத்துக்கு போனால் என்னால் சமாளிக்க முடியும், என்னால் வாழ முடியும், அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. அதனால் நான் அறிவாளின்னு நினச்சி நானே சாப்பிட்டேன். நானா இது வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் கதை. இதில் உள்ள ஒரு தத்துவமே இருக்குது. எவ்ரிபடி ஷுட் ஹேவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் நமக்கு நம்ம நடையே மாற்றும், நம்ம ஃபேஸினுடைய வேல்யூவே மாற்றும். அதனால் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி வருதுன்னு கேட்கலாம். சில பேருக்கு வந்து ஜீன்ஸில் வரும், சில பேருக்கு வந்து பேரண்ட்ஸினுடைய மோட்டிவேஷனால் வரும், சில பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வரும், சில பேருக்கு என்வைரன்மெண்ட்டில் வரும், சில பேருக்கு வந்து ஒரு சர்டன் இதெல்லாம் வந்து அப்படியே வரும். ஒரு பீரியடுக்கு அப்புறமா நல்லா படிக்கும் பொழுது நம்மள அறியாமலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த ஒரு கம்பேரிட்டிவாக வரும் பொழுது, ஓ வை நாட் வி ட்ரை, வை நாட் வி கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்போது அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தோடனே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ கான்ஃபிடென்ஸ் கேன் கம் அட் எனி டைம், கேன் கோ பேக் அட் எனி டைம்.
அதை வந்து நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கிறது நம்ம கையில தான் இருக்குது. சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆனவுடனே ஸ்பௌஸோட வரும்போது ஸ்பௌஸனுடைய என்கரேஜ்மெண்ட்னால வரும். அது சில அப்போ ஸ்பௌஸ் வந்து சரியாக என்கரேஜ் பண்ணலன்னா டிஸ்கரேஜ்மெண்ட்டால் உள்ளே போனாலும் போகலாம். அப்படியே வந்தோம்னா ட்ராவல் பண்ணால் சில்ட்ரன் வந்து நம்ம ஏன்னா இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர். ஸோ மதருக்கு தெரியாது அது பையன் எப்படி வரும். ஸோ ப்ரில்லியண்ட்டாக வரும்பொழுது அவன் அறியாமலே ஒரு நல்ல ஒரு 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 கலையோ ஏதோ ஒன்று வந்து அதில் அவன் எக்ஸ்ட்ராடினரியாக வரும் பொழுது இந்த மதருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ், நம்ம பையன் நல்லா வருவான், சூப்பராக வருவான் அப்படின்னு வரலாம். ஸோ திஸ் கேன் கம் அட் எனி டைம். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. அதை நம்ம வந்து விட்டுட்டோம்னா நம்ம we will lose our life. இதுதான் என்னுடைய அனுபவம். கான்ஃபிடென்ஸை பற்றி டெஃபினேஷன் இட் ஹாஸ் மெனி டைமென்ஷன்ஸ். கான்ஃபிடென்ஸ் இதுதான்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா பயம் வரும். சில பேருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் சொல்கிறதுக்கான தைரியம் வராத போது கான்ஃபிடென்ஸு இல்லைன்னு நினச்சிப்போம். ஆனால் அவளுக்கு தே வில் ஹேவ் இன் சம் அதர் பிளாட்ஃபார்ம். ஸோ கான்ஃபிடென்ஸ் ஹேவ் மெனி டைமென்ஷன்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம எல்லாத்துலேயும் எதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கிறது தான் கான்ஃபிடென்ஸ். ஓகே, சூப்பராக சொன்னேன். தேங்க்யூ. ஸோ எங்கள் அம்மா என்ன சொல்ல வராங்க அப்படின்றது வந்து என்னென்னா, கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஏஜ் கிராஃப் எப்படி நம்மளுடைய ஏஜிங் நடக்குதோ அதே மாதிரி நமக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் ஆகும். சப்போஸ் நம்ம வந்து வீடை கட்டுறோம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டி முடித்தோடனே அதில் என்னெல்லாம் அடிபட்டோமோ அந்த அடிபட்டதுக்கு அப்புறமும் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ சக்ஸஸ்க்கோ ஃபெயிலியருக்கோ கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு பேசிக்கான நீடு. சக்ஸஸ் வந்தால் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ஃபெயிலியர் வந்தால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடவும் இருக்கக்கூடாது. எல்லாமே பேலன்ஸ்டாக போகணும். நம்ம வந்து எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எந்த டைம்லேயும் எந்த பீரியட்லேயுமே ஒரு உடம்பு சரியில்லைன்னாலும், இல்லை நம்ம இன்சல்ட் ஆகிறோம் அப்படின்றத ஃபீல் பண்ணாலும், இல்லை நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, நம்ம பேச்சை வந்து மதிக்கலை அப்படின்னு நினச்சாலுமே நம்ம கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணாமல் நம்ம வந்து அந்த தாட்ஸை வந்து கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு கொஞ்சம் யோகா பண்ணி மெடிடேஷன் பண்ணி நம்ம அதை வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்தோம்னா ஓரளவுக்கு வந்து we can get along. ஏன்னா லைஃப்பில் வந்து ஹெல்த் எப்படி முக்கியமோ மைண்ட் செட் வந்து ஈக்குவலாக முக்கியம். மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸில் மட்டும்தான் வரும். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன ஒன்றுமே இல்லைன்றாங்க. சில பேர் வந்து ஒன்றுமே இல்லாதவங்க கூட ஓகே என்னால் இதை வச்சு வாழ முடியுன்றாங்க. ஸோ ரஜினி படத்தில் சொல்கிற மாதிரி கிடைக்கிறது கிடைக்காம போகிறது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காமே கிடைக்காது. அது வந்து கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக அது இது வந்து நமக்கு இல்லையா, ஓகே நம்ம எது தேவைன்றது நமக்கு வரும். அதற்கான போராட்டம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். தட் இஸ் யூ ஹாவ் டு ஜஸ்ட் கோ ஒர்க் ஃபார் வாட் யூ நீட். இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஈவன் தோ திஸ் இஸ் லாஸ்ட் எபிசோட் ஐ வாண்ட் டு டெல் அபவுட் மை ஃபாதர். எங்கள் அப்பா வந்து ரொம்ப செல்ஃப் மேட் மேன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவருக்கு இருந்த மாதிரி யாருக்குமே கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா he met with an accident, he lost both upper and lower limbs, he lived for 20 years. அது it is not that easy. டிபெண்டன்ஸ் அவ்வளோ என்டையர் டிபெண்டன்ஸ் இருந்தால் கூட he managed with very little movement-னா only because of his self-confidence he survived for 20 years with disability. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து நடந்து போயிட்டு இருந்தார். ஒரு இடியட், அதாவது ஒரு 12ஆம் கிளாஸ் பையன் கைனட்டிக் ஹோண்டா வச்சு ஏற்றிட்டான். அதாவது நம்மளுடைய கழுத்தில் வந்து கை காலுக்கு போகிற நரம்பு வந்து கம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து மூமெண்ட்டே கிடையாது. என்னுடைய 1989 நடந்தது. ஹீ டைட் இன் 2008. ஸோ அந்த 19 இயர்ஸுமே he lived without depending much, only because that he had a confidence. அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது, என்னால் முடியும், என்னால் நடக்க முடியும். அது சவுத்தோரமாக நடப்பார். அது எங்கள் கூட டிபெண்டன்சி இருக்கக்கூடாதுன்றதுனால அவரே ப்ராக்டிஸ் பண்ணி பெட் ரிடனாக இருந்தவர் 2 இயர்ஸில் எழுந்து நடந்தார். அது வந்து ஃபேட்டு எல்லாம் தாண்டி அது ஒரு கான்ஃபிடென்ஸ். ஒரு சைல்டுஹுட்டுக்கு வந்து எனக்கெல்லாம் அவர் தான் பெரிய மோட்டிவேஷன். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம என்றைக்குமே
உடம்பு சரியில்லைன்னா நம்மளுக்கு எதான ஆனால் கூட நம்ம எதுவுமே யோசிக்கக்கூடாது. அவ்வளோ பண்ணுவார் எங்கள் தாத்தா. நான் 4ஆம் கிளாஸ்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா வந்து சொல்லும்போது அப்படி தான், ஓகே சாம்பார், சண்டே வந்தால் பொங்கல் வாங்கிட்டு வருவார், வடை எல்லாமே இருக்கும், சாம்பார் வாங்கிட்டு வருவார். மண்டே இருந்தால் முருங்கைக்காய் சாம்பார் இருக்கும். எங்கள் அப்பா 2 o'clock எழுந்து போகிறாரு ஊருக்குன்னா பூரி, பாம்பே சட்னி, உருளைக்கிழங்கு பண்ணி கொடுத்துட்டு போவார். அந்த அளவுக்கு அங்கேருந்து சைக்கிளில் போவார். எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக இருந்த மனுஷன் வந்து he met with accident and he was shattered. அவரோட மைண்ட் ஃபுல்லாக ஷேட்டர் ஆயிடுச்சு. பட் அவரோட கான்ஃபிடென்ஸ், வில் பவர்னால மட்டும்தான் அவரால் he was able to live for another 19 years which nobody can. என்ன அவர் என்ன சொல்வார் தெரியுமா? ஃபார்ச்சுனேட்லி he said, எனக்கு பல்லு கொடுத்துருக்காருமா, அந்த ஏஜுக்கு கூட பல்லு ஒன்றும் போல, எனக்கு பல்லு இருக்கு, என்னால் ஐ கேன் மேனேஜ் அப்படின்னா. பல்லுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு இல்லை, வேஷ்டி கூட இப்படி பிடிச்சிப்பார். அந்த அளவுக்கு செல்ஃப் மேடு மேன் இஸ் இலிவ் மீ, ஐ கேன் வாக் அப்படின்வார். எதிர பார்க்குறவங்க சொல்லுவாங்க பிடிச்சிக்கோங்க விழுந்துட போறார், நோ லீவ் மீ அப்படின்வார். அது மாதிரி அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பார்த்து தான் நான் நிறைய கற்றுந்தேன். இந்த எபிசோட்லேயும் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே ஐ எம் டாட்டர் ஆஃப் மை ஃபாதர். I am very much proud. ஓகே, ஸோ சூப்பர். இப்போ நாளைக்கான எபிசோடில் நம்ம இந்த கான்ஃபிடென்ஸோட கிராஃப் எப்படி கீழே போய் மேலே வந்தது, மேலேயே இருக்கா கீழேயே இருக்கான்றதை பார்ப்போம். ஸோ see you tomorrow.